நம்ம நாட்டுல ஏற்கனவே நிறைய வியாதிகள் பரவிட்டு இருக்குது. அப்படி பரவிட்டு இருக்கிற வியாதிகளை இங்க ஒரு வியாதி கொஞ்சம் வித்தியாசமான முறையில இருக்குது. இது கண்ணுக்கு தெரியல, ஆனா ஒரு கிரியேச்சரை பாக்குற நிறைய பேர் அடுத்தடுத்து மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுனால இத பேயின் சொல்றதா இல்ல நோயின்னு சொல்றதா தெரியல. இன்னைக்கு நம்ம 2018 வருஷம் ரிலீஸ் ஆன பேர்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ரேடியோல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்காரு சொல்லி கேட்டா, இங்க யாராச்சும் உயிரோட இருக்கீங்களா, உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பான இடமும் சாப்பாடும் நேரத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இவரு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, தன்னோட பசங்களுக்கு கண்களை கட்டிட்டு இருக்காங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்ட்டு தெரியல, ஆனா அந்த பசங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் இந்த கண் கட்ட அவுக்கவே கூடாது அப்படின்றாங்க. அந்த பசங்களும் சரிமா அப்படின்ட்டு தலையாட்டுறாங்க. திருப்பி ஹீரோன் அதே தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன நடந்தாலும் சரி கண் கட்ட நீங்க ரெண்டு பேருமே அவுத்துற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு அவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்களே, அந்த லவ் பேர்ட்ஸையும் இந்த பசங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு படகுல வச்சுட்டு எங்க ஒரு பயணம் போற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா படத்தோட டைட்டில போட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஹீரோயினோட அக்கா இந்த வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப டிவில ஒரு விஷயத்தை ஹீரோயின் நோட் பண்றாங்க. நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யால ஒரு வினோதமான வியாதி ஒண்ணு பரவிட்டு இருக்குதான். மக்கள் எதையோ ஒண்ணு பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாம அடுத்தடுத்து மர்மமான முறையில தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. இத கேக்குற ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஷ்யால தானே நடக்குது, மேபி இது ஒரு ஃபேக் நியூஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா இவங்க நேரா செக்அப் பண்றதுக்காக டாக்டரை பார்க்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் டாக்டரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது அதே ஹாஸ்பிட்டல் ஒரு பொண்ணு என்ன பண்றா, கண்ணாடியில முட்டிட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்றா. இது ஹீரோயின் பாக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுமே ஹீரோயின் ஒரு பாரி பார்க்க அங்க இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்போதான் ஹீரோயின் யோசிக்கிறா, ஒரு பேல ரஷ்யால வந்த அந்த வியாதி நம்ம நாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்கிறா. உடனே இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு வேகமா போடி போய் தன்னோட கார்ல ஏறிட்டு அவங்க அக்காவை சீக்கிரம் வண்டி எடு நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்றா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேக்குறப்ப, இங்க ஒரு பொண்ணு பார்த்தா திடீர்னு சூசைட் பண்ண ட்ரை பண்ணா, அவளை நான் பார்த்தேன், அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கா. நம்ம கிளம்பும் போது டிவில ஒரு நியூஸ் போட்டாங்கல்ல, ரஷ்யால ஒரு வினோதமான வியாதி பரவிட்டு இருக்குன்ட்டு, ஒரு பேர் அதுவா கூட இருக்கலாம் அப்படின்றப்ப அவங்க அக்காவும் சரி பயப்படாத நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலான்ட்டு வண்டியை வேகமா வீட்டுக்கு ஓட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த வியாதி பரவிட்டு போல இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ஹீரோனுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. உடனே அங்க அக்காக்காரி என்ன பண்றா, வண்டியை வேகமா ஓட்டுறா. அவ என்னத்த பார்த்தான்னு தெரியல, அவ கண்ணுமே பார்த்தா கலங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோன் என்ன பண்றாங்க, அக்கா பேனாக்கா வண்டியை பொறுமையா ஓட்டுக்கா போட்டுக்கா அப்படின்றாங்க. ஆனா அக்காக்காரி தன்னோட கண்ட்ரோலே இல்ல, ஏதோ ஹிப்னாட்டிசமான மாதிரி வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் கவுத்துட்டாங்க. அக்காக்காரி இறந்துட்டா, தங்கச்சி மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. தங்கச்சிக்காரி வெளில போறா, அதே மாதிரி அக்காக்காரியும் வெளில போறா. வந்தவங்க என்ன பண்றானா, நட்ரோட்டு நிக்கவும் ஒரு லாரி அடிச்சு ஸ்பாட்ல இறந்து போயிட்டா. இப்ப ஹீரோயின் மட்டும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரு முண்டி அடிச்சு ஓனர்ல ஹீரோனை தள்ளி விட்டுட்டாங்க. அப்படி தள்ளி விடவும் ஹீரோன் கீழே விழுந்தாங்கல்ல, அதை பார்த்தா எதிர் வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண போறா அப்படின்றா. ஆனா அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு, இல்ல இந்த இடத்த விட்டு நீ போக கூடாது, இங்க ஏதோ ஒரு வியாதி பரவிட்டு இருக்கு, போனாக்க ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்காப்ப ஒரு கன்சீவா இருக்கா. நான் போறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வேகமா போறா. போனவைக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு எரிஞ்சிட்டு இருக்க ஒரு காருக்குள்ள போய் உட்காந்து அவனும் இறந்து போயிட்டா. இப்ப ஹீரோனை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு பையன் வரா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோ என்ன பண்றான், ஹீரோனை கைத்தாங்கள கூட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு வீட்டோட கதவு தட்டுறான். அந்த வீட்டோட ஓனர் கதவு திறக்க மாட்டான். எங்க கதவு திறங்க அப்படின்றப்ப, என்னால முடியாது, வெளில ஏதோ வியாதி பரவிட்டு இருக்கு, நீங்களா உள்ள வந்து நாங்க செத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லப்போம். அந்த வீட்டோட உண்மையான ஓனர் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான் போல இருக்கு. நீ என்ன திறக்க மாட்டேன்ற, இது என்னோட வீடு, நான் திறப்பா அப்படின்ட்டு அந்த கதவு திறக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. வெளிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சம்பந்தமே இல்லாம ஒவ்வொருத்தவங்களா செத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, நம்ம எப்படி இந்த பேனிக்ல இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தா அடுத்தடுத்து பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்ற எல்லாத்தையுமே கவனிங்க. இந்த வியாதி எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. அங்க என்ன நடக்குன்னே தெரியல, எல்லாருமே பார்த்தா அடுத்தடுத்து சூசைட் பண்ணி செத்துட்டு இருந்தாங்க. நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதோட இது என்னன்னா, ஒருத்தவங்களோட கண்ணை நம்ம பார்த்துட்டோம்னா அது மூலமா நம்ம ஹிப்டாக்சிம் ஆகி நம்ம அடுத்தடுத்து நம்ம இறந்து போயிடுறோம் அப்படின்றோம். வெளியே என்ன நடக்குது அப்படின்ற நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது. வெளியில இருந்து யாருமே இந்த வீட்டை நம்மள பாத்திர
போயிடக்கூடாது. சோ ஹை கான்டாக்ட் பண்ணோம் நம்ம கண்டிப்பா இறந்து போயிடுவோம். அதனால இந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே ஸ்கிரீன் போட்டு மூடுங்க. ஒரு சொட்டு வெளிச்சம் கூட வெளில இருந்து உள்ள வரக்கூடாது அப்படின்றப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கதவை இழுத்து மூட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கதவு இழுத்து மூடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்விக்கில வேலை பார்க்குற ஒரு பையன் மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். கேட்டா சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறானா. அவன் என்ன சொல்றானா நம்ம எல்லாருமே சாக போறோம் அப்படின்றான். ஹீரோயின் உனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்றப்ப பின்ன கிடையாதா நமக்கு எவ்வளவு பாவத்தை பண்ணிருக்கோம். நம்ம பண்ற பாவத்தெல்லாம் பார்த்துட்டு கடவுள் ஏதாச்சும் ஒரு ரூபத்துல அழிவை கொடுப்பாரு. அந்த அழிவு அழிந்த கடுத்து திருப்பி ஒரு உலகத்தை உருவாக்குவாரு. அந்த உலகத்தை தான் இப்ப உருவாக்குறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயின் நக்கலா கேக்குறாங்க. அம்மா நீ சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை பாக்குற, இன்னமும் பில்லி சூனிய வச்சு பார்ட் டைமா சம்பாதிக்கிற மாதிரி இவ்வளவு பேசுற அப்படின்றப்ப இல்லங்க நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பனைகள் வரும். சில ரிசர்ச் மூலமா நான் சொல்றேன் அப்படின்றப்போ வேலையை பாடுறா அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி நிகழ்காலத்தை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் பசங்களை கூட்டிட்டு போனாங்களா ஒரு வீடு மாதிரி ஒரு இடத்த பாக்குறாங்க. அதுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பாக்குறப்ப யாருமே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி வந்து கடந்த காலத்துல இவங்க எல்லாருமே கண்ணை மூச்சு பாக்குறாங்க. ஏன்னா தூக்கம் மறுநாள் வந்துட்டு பசிக்குது என்ன பண்ண போறோம் தெரியாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மூச்சிட்டு இருக்காங்க. வீட்லயும் சாப்பாடு கிடையாது, வெளில போயிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இந்த நேரத்துல யார் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா, யாரா இருந்தாலுமே புல்ல புடக்கூடாது அப்படின்றப்ப வெளியில இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. உடனே அங்க இருக்கவங்களா பொண்ணு தான் பேசுறா, புடலாம் ஆனா அவளுக்கு ஏதாச்சும் வியாதி இருந்து நம்ம அட்டாக் ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றானா அந்த பொண்ணை கண்ணை கட்டிட்டு உள்ள கூப்பிடுவோம், உள்ள செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வியாதி இல்லைன்னா விட்டுருவோம் இல்லைன்னா போட்டு தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. கிரண் கையில துப்பாக்கியோட இருக்கா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு உள்ள போறா. வந்து பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிறா. சரி இந்த பொண்ணுக்கு வந்த ஒரு வியாதி இல்ல, கன்சீவா இருக்கா, பத்திரமா இங்க இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க நீ யாருக்கு எங்க இருந்து வர அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நான் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன், நேத்துல இருந்து என் ஹஸ்பண்ட் வெளில போனவர் வரல, வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது, வெளியே என்னென்னமோ நடக்குது, சோ நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்க சத்தத்தை கேட்டுதான் இங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், சோ நீங்க தான் என்ன காப்பாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி பத்திரமா இரு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசுறப்ப அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றானா நான் பாத்துக்கிறேன், ஏன்னா நம்ம வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு அது மூலமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதுலயுமே ஐ கான்டாக்ட் பண்ண முடியும், அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளால செத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்றப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு சரி என்ன அந்த ரூம்ல கட்டி போடுங்க, கட்டி போட்டுட்டு அந்த கேமராவெல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்ன நடக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்து அவர் உள்ள வச்சு பூட்டிட்டு இவங்க எல்லாம் வெளில இருக்கிறாங்களாச்சா இவரு அந்த கேமரால என்னென்னத்தையோ பாத்துட்டு இருக்காரு. அது ஏதோ ஒரு கருப்பான ஒரு உருவம் காத்து மாதிரி வந்துட்டு இருக்குது. அதை பார்த்தமே இவரு தன்னோட கண்ட்ரோலே கிடையாது, டக்குன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உள்ள ஒரு கலவரமே பண்ணிட்டு இருக்காரு. இந்த கலவரத்தை கேட்டுட்டு ஹீரோயின் அப்புறம் எல்லாருமே போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற டேபிளை இடிச்சு அவருக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு தெரிய வருது. அப்படியே கட் பண்ண திருப்பி நிகழ்காலத்துல கிரண் போட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் உங்களுக்கு உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உடனே தான் பசங்க ரெண்டு பேரும் பதுக்கி வச்சுட்டு கிரண்க்கு என்ன பண்றாங்க எந்த ஒரு உதவி வேணா நீங்க இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னா கேளுங்க உங்க கண்ணை மட்டும் கைட்டுங்க எல்லாமே சரியா போயிடும் அந்த பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா அந்த ஆளு எங்க இருக்குன்னு பார்க்க தான் முடியாது. பட் குரல் தெரியுமாச்சா அதை வச்சு அவனை கொலை பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப அவன் படகுல ஏறிட்டான். உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க எப்படியும் அவனை கத்தி வச்சு குத்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டாங்க. இவன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு கிரியேச்சர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த கிரியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்பாயிண்ட் பண்ணிருக்க போல இருக்கு. அது வந்து இப்படி இருக்கிற மக்களை கொலை பண்றதுக்காக ஒரு சில பேர் அனுப்பும். அதுதான் வந்து பாத்திரம் அவனுக்கு எப்படி ஹீரோன் போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண திருப்பி பிளாஷ்பேக்ல சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப அப்ப அந்த இவன் இருக்கான்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கிற பையன் அவனா சொல்றானா நீங்க வந்து என்னோட சூப்பர் மார்க்கெட்ல எடுத்துக்குங்க, அங்க யாருமே இப்ப இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம இப்ப எப்படி போறது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கார்ல தான் போனோம், சோ காரை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு சென்சார் மூலமா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கண்ணை கட்டிட்டு எப்படியும் அந்த சென்சார் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரை ஓட்டிட்டு போறாங்க எதுலயுமே இடிக்காம. திடீர்னு பார்த்தா அந்த கார்ல இருக்க எல்லா சென்சாருமே ஒர்க் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கருப்பு உருவம் இந்த காரை தாண்டி போயிருக்கு போல இருக்கு, அதான் அது ஒர்க் ஆயிருக்கு. இப்போ அங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள போய் பார்த்தா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரண் ரெண்டு பறவை பாக்குறாங்க, அதையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும் போது வெளியே இருந்துட்டு ஒருத்தர் வெளில வாங்க கொஞ்சம் கதவை திறங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அவர் மேல இவங்க எல்லாருக்குமே டவுட்டா இருக்கு அப்படின்றனால கதவை திறக்க மாட்டேன்றாங்க. வெளில வந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு எதுவுமே இல்ல எல்லாருமே நார்மலா இருக்கு அப்படின்றப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இப்ப வந்து நம்மள கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவனை உள்ள விடக்கூடாது அப்படின்றப்ப அவன் கதவை திறந்துட்டு உள்ள வரப்போ டக்குன்னு என்ன பண்றான் அந்த கடையில வேலை பார்க்கற அந்த பையன் வெளில போயிட்டு அந்த ஆளை இடித்துட்டு போறான். அப்படியே அவனுமே இறந்து போயிட்டான். இவங்க அப்படியே என்ன பண்றாங்க திருப்பி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு அடுத்த திருப்பி பிளாஷ்பேக்ல இருந்து இப்ப நம்ம நிகழ்காலத்துக்கு வரோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா கிரண் 24 மணி நேரமா தண்ணியில போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. அப்படி போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா ஒரு இடத்துல இடிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சு அந்த குழந்தையுமே கீழே விழுந்துட்டு குழந்தை விழுந்த கடத்த அந்த குழந்தைய எடுத்துட்டு தண்ணில இருந்து
அந்த கரைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அடுத்தது நீ எங்கேயுமே போக கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, கயிறை கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு கிட்ட போறாங்க. வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப எதுவுமே காணோம், எல்லாமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா அந்த இடத்துல திடீர்னு அங்க பொருட்கள்லாம் ஆட ஆரம்பிக்கும் போது அந்த கருப்புருவம் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா நடந்து அந்த படகு இருக்க இடத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. ஆனா ஹீரனோட பொண்ணு இருக்கால, அவங்க என்ன பண்றா, கயிறு எடுத்து போட்டுட்டு அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி வரும்போது அந்த பேய் என்ன பண்ணுது, அந்த குழந்தை கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய அந்த பேய் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி பார்த்தா பேய் இழுத்துட்டு போல அம்மா காரியத்தான் இழுத்துட்டு போய் பொண்ணை வந்து வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்கா. எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி போக கூடாதுன்ட்டு, போனா நீ செத்து போயிடுவ புரியுதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா இனிமேட்டு போக மாட்டேன்ட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றான். இப்ப திருப்பி நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த வீட்டுல இருந்தால அந்த வீட்டுல ஒரு பொண்ணு புதுசா வந்த பாருங்க, கர்ப்பமா. அவ வந்து பாத்தா வீட்டுக்குள்ள புதுசா ஒருத்தர விட்டுருக்கா. அவன் வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து பாத்தா அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அவனை வெளில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்போம். ஒருத்தன் வந்து ரொம்ப துளுரானா அவனை மயக்கம் போட வச்சு ஒரு இடத்துல பதுக்கி வச்சிடறாங்க. எங்கேயும் போவானா இங்கே இருங்க, பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டாங்க. இப்ப திருப்பி நிகழ்காலத்தை காட்டுறாங்க. நம்ம போற வழி வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அம்மாக்கே வந்து பார்த்தா சில நேரத்துல வழி தெரியாது. நீங்க தான் ரெண்டு பேரும் அப்பப்ப லைட்டா கண்ணை திறந்து நம்ம போற பாதை கரெக்டானு எனக்கு சொல்லணும். அம்மா முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு கிரண் தான் பசங்க கிட்டே ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்களுமே வந்து பார்த்தா சரிமா ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா திருப்பி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்படி இந்த பிளாஷ்பேக்ல இவங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த புதுசா அந்த நபரும் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ வந்து பார்த்தா அந்த லேடிக்கு வந்து திடீர்னு பிரசவ வலி வருது. அதே நேரம் கீரனுக்கும் வந்து பார்த்தா பிரசவ வலி வருது. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தா மேல வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா பாத்தீங்கன்னா அந்த ஆளு சரியான ஃப்ராடு போல இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஜன்னல் கதவு எல்லாத்துல இருக்கிற ஸ்கிரீனுமே வந்து பார்த்தா கீச்சு விட்டுட்டு இருக்கான். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ அந்த பேயோட ஆட்கள் போல இருக்கு. இவங்க எல்லாரும் கொல்லணும் அப்படின்றக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறான். அந்த நேரம் பார்த்து டாம் அப்படின்ற ஒருத்தன் வந்துட்டு நீ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப டக்குன்னு அடிச்சு அப்படியே கீழே போட்டுட்டான். அதுக்கடுத்த ஒருத்தவன் இன்னொரு இடத்துல இருப்பானா, அவனையும் வந்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட்டுறான். இதுக்கடுத்த வந்து பாத்தீங்கன்னா மேல போறான். சோ மேல போய் பாக்குறப்ப குழந்தை பிறந்துட்டு அங்க ஹீரோனா அந்த பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க கிட்டயும் போயிட்டு ஜன்னலை திறந்து விட்டு வேடிக்கை பாருங்க அப்படின்றப்ப அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, ரெண்டாவது அந்த பொண்ணு, அவங்க என்ன பண்றா, அதை வேடிக்கை பார்த்துட்டு குழந்தையோட போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி போறப்ப ஹீரோன் என்ன பண்றா, அந்த குழந்தை புடிங்க வச்சுட்டு நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டா. அதுக்கடுத்து ஹீரோனையும் பார்த்து நீ கதவு திறந்துட்டேன் பாரு அப்படின்றப்ப ஹீரோன் போரையை போத்திட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த பேஸ்மெண்ட்டை திறந்து விட்டான் பாருங்க, அந்த நபர் வராரு. வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு உனக்கு கண்டபடிக்கு சுட பாக்குறாரு. சுற்ற முடியல. பட் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க, ஜன்னல் வழியா வெளில போயிட்டாங்க. அப்படி கீழே வந்து அவங்க ரெண்டு பேரும் செத்ததும் ஹீரோனுக்கு வந்து பார்த்தா பயமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ போறான். சோ ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு இந்த ரெண்டு குழந்தைகளையும் வச்சுட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ண இப்ப 5 வருஷம் கழிச்சு இவங்க எல்லாருமே காட்டுறாங்க. இப்ப இவங்க 4 பேர் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரே வருஷத்துல வேற இடத்துக்கு அடிக்கடி மாறிட்டு இருக்கனாலதான் உயிரோட இருக்காங்க போல இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பாக்கெட் ஆக்கி மூலமா ஏதாச்சும் உதவி கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறப்ப ஒரு இடம் இருக்கான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு மெடிசன் எல்லாமே கிடைக்கும். சோ நீங்க சேஃப்டியா இருக்கலாம், இந்த வியாதி வந்து அங்க பரவாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க படகு மூலமா தான் வரணும் அப்படின்றாங்க. நாங்க போறோம் ரெடியா இருக்கோம் அப்படின்றாங்க. அம்மா உங்ககிட்ட குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அம்மா 2 பசங்க இருக்காங்க அப்படின்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வரது கஷ்டம். ஏன்னா அந்த ஆத்த கடந்து வரப்ப ஒரு இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ரிவர் இருக்குமா, ஒரு அருவி மாதிரி இருக்கும். அதை தாண்டி வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும், குழந்தைகள் இருந்தா கண்டிப்பா வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கா. ஆமா அந்த இடத்துக்கு நாங்க எப்படி வரணும்ன்றது பறவைகள் ஒளி மூலமா தான் தெரியும் அப்படின்ட்டு அந்த வாக்கி டாக்கில பேசுறவங்க சொல்றப்ப கரெக்டா அந்த வீட்டு வாசல யாரோ ஒருத்தவங்க கார்ல வர மாதிரி தெரியப்போ என்ன பண்றான், வந்திருக்கவங்க யாரும் தெரியல, நீ என்ன பண்ற பின்பக்கமா பசங்களை கூட்டிட்டு போயிடு அப்படின்றான். வெளில போய் பார்த்தா அவங்க யாரும் சொல்லி பார்த்தா அந்த பேயோட ஆட்கள் போல இருக்கு. இங்க பாருங்க நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்லும், கண்களை கட்ட கவுத்துருங்க அப்படின்றாங்க. பட் அவர் கேட்க மாட்டாரு ஹீரோ. அப்ப ஹீரோன் தப்பிச்சு போறதை பார்த்துட்டு அவங்களை பிடிக்க போக தான் பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், டக்குன்னு கண்கட்டை அவுத்துட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே போட்டு பட்டின்னு சொல்றான். ஆனா கடைசியில ஹீரோவுமே வந்து பார்த்தா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. ஹீரோனை தப்பிச்சு போக சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒருத்தனை கொண்டுட்டு இவனுமே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அப்படியே கட் பண்ணா ஹீரோன் வந்து 42 மணி நேரமா படகுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆத்துல இருக்கிற இடம் வந்து பார்த்தா ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடம். அங்க இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா இவங்க எல்லாம் கவுந்துட்டு எப்படியோ பசங்க 2 பேரையும் காப்பாத்திட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு காட்டுக்குள்ள போகும்போது கீழே விழுந்துட்டாங்க. அப்படி விழும்போது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா தனித்தனியா பிரிஞ்சதுனால அந்த பேய் என்ன பண்ணுது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்குது. அதுல அந்த பையன் உஷாராய் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், நேரா அவங்க அம்மாவை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றா, கண்ணை திறக்க போறா, அந்த பேய் கிட்ட மாட்ட போறா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது டக்குனு ஹீரோன் என்ன பண்றாங்க, பயப்படாத அம்மா தோற்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சிடறாங்க. பிடிச்சதும் அந்த பேய் என்ன பண்ணுது, காத்துது. ஏன்னா அந்த பறவையோட சத்தம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணுது போல இருக்கு. அப்படி இருந்து ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வீடு மாறி ஒரு இடம், அந்த வீட்டை பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த வீட்டோட கதவை போய் தட்டி நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டோம், ப்ளீஸ் உள்ள போயிடுங்க
வில்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரும் கதவு திறக்கிற மாதிரி தெரியல. என்ன விடாட்டி பரவாயில்ல, என் பசங்களையாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னும் போது கதவு திறக்குது. ஹீரனும் பசங்களும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் கண்ணு தெரியும். ஏன்னா அவங்க மட்டும் அந்த இடத்துல இன்சார்ஜ், மத்த யாருக்குமே கண்ணு தெரியாது. அதனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோட இருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரனு கிட்ட பேசிட்டு அந்த குழந்தைங்களோட பேரை கேட்கிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு பேரே இல்லைன்றாங்க. அப்பதான் ஹீரனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த குழந்தைங்களுக்கு பேர் இருக்கு. இந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா மடோனா, அதாவது அந்த பொண்ணோட அம்மா பேரே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனோட பேரு டாம், அந்த வீட்டு ஓனர் பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு. சினிமேட்டு நம்ம எல்லாம் இங்க தான் இருக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் இருக்கு. அந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு நம்ம சேனல் அப்லோட் ஆகும். அந்த ஒரு வீடியோவை மிஸ் பண்ணாம கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.